இங்கே ஈரா சொன்னதை வச்சு நம்ம ரக்ஷித்தோட பெரியம்மாவும் பார்த்து சுதா கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாங்க. இன்னைக்கு ஆஃபீஸை விட்டு போனவ ரக்ஷித்தோட வாழ்க்கையை விட்டு சீக்கிரமா போயிடுவா. பாத்தியா, ஈரா எவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்கா. ஆனால் நீ தான் அந்த தாய் இல்லாத பிள்ளைய மருமகளை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். தங்கம், இப்போவாது என் பேச்சை கேளு. ரக்ஷித்துக்கு ஈராவை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லுவாங்க. உடனே சுதாவும் பார்த்தீங்கன்னா, அண்ணி என் பையன் லட்சத்தில் ஒருத்தன் இல்லை, கோடியில் ஒருத்தன். அப்போ அவனுக்கு வர்ற பொண்ணும் கோடியில் ஒருத்தியாக தானே இருக்கணும். அதனால தங்கம் நினச்சி பித்தாலையும் எடுக்க முடியாது இல்லையா. ஈரா நல்ல பொண்ணு தான், அது மட்டும் அவனுக்கு பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதே நேரம் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போட அம்மாவுக்கு கால் பண்ணி, என்ன ஆண்டி நீங்கள் இங்கே என்ன ஆற்றுல தூக்கி வீசிட்டு நீங்கள் அங்கே ஜாலியாக இருக்கிறீங்களா. உடனே அப்போட அம்மா, என்ன சொல்கிறீங்க, நான் என் 2 பொண்ணோட வாழ்க்கையும் பார்க்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சரி சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்கியும், என்ன ஆகலைன்னு கேளுங்க, நான் அப்போ திட்டிட்டேன். அதே மாதிரி 3 மாதம் நோட்டீஸ் பீரியடில் இங்கேயே வேலை செய்ய சொல்லிட்டேன். அப்படின்னா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆனுட்டு அப்போட அம்மாவும் கேட்க, அது சரிதான், ஆனால் என்னால் அவள் அழுறதை பார்க்க முடியல ஆண்டி. அதே நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புக்கிட்ட வந்து, அதான் ரக்ஷித் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டான்ல, அப்புறம் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்க, நான் அப்பவும் பார்த்தீங்கன்னா இல்லை, என்ன நோட்டீஸ் பீரியடில் 3 மாதம் இங்கே தான் வேலை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியும் சுதாவும் பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சுதா கிட்ட பேச போக, சுதாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, ஒரு வேலையை அவசர அவசரமாக செய்ய நினச்சா அந்த வேலை எப்பவும் அரைக்குறையாக தான் இருக்கும். உன்னோட எண்ணம் ரக்ஷித்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமாக இருக்குது, உனக்கு ரக்ஷித்தை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது, எதுவாக இருந்தாலும் இனி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரக்ஷித்தை பார்க்க போனால், அங்கே நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போவோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் கிட்ட, நீ பாசத்தை காட்டுற வேற காட்டிட்ட, இனிமேல் நீ ஒரு சிஓவா ஒரு பாஸா அவகிட்ட அதிகாரம் காட்டு, அப்போதான் எதுவானாலும் முடியும்னுட்டு நம்ம சுதாவோட சத்தத்தை கேட்டதும் ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. சுதா பார்த்தீங்கன்னா ரக்ஷித் கிட்ட, எதுக்காக நீ அவளை 3 மாதம் வேலை செய்ய இங்கே உட்கார வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ரக்ஷித் பார்த்தீங்கன்னா அவள் இப்போ இந்த கம்பெனியில் இருக்கணும், நர்மதா சாமி ப்ராஜெக்ட் இருக்கு, அது அவள் தான் கண்டிப்பாக முடிச்சாகணும், அதுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன் தெரியுமா, அதுக்காக உனக்கு ஸ்வீட்ஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், இனிமேல் இது தேவையில்லை, பேசாமல் கொட்டிடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா. வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ காதுபட கேட்குற மாதிரியே, அப்போ சார் இன்னும் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஆமாம், என்ன நமக்குலாம் பகலில் தான் இந்த ஆஃபீஸில் வேலை இருக்குது, அவங்க 2 பேருக்கு தான் நைட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பார்த்திங்கன்னா அசிங்கமாக பேசியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷித்தோட அம்மாவை கேட்டுட்டு, இந்த பேச்செலாம் என் பையனுக்கு தேவையானுட்டு நம்ம அப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. இதனால் வேறு ஒருத்தரும் என் பையனை இப்படி பேசினதில்ல, என் பையனோட கேரக்டரே இப்போ நீ தப்பாக்கிட்டல, நீலாம் எதுக்கு இருக்க, பேசாமல் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதே நேரம் ரக்ஷித்தும் பார்த்திங்கன்னா அப்போ எழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்தா, எனக்கு ஸ்வீட்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, நான் என்னைக்காவது உங்ககிட்ட இருந்த நட்பையோ இல்லைனா இந்த கம்பெனியோ என் சுயநலத்துக்காக பயன்படுத்திருக்கேனா, இல்லை, அப்புறம் ஏன் என்கிட்ட அப்படி பேசுனீங்க, இந்த 3 மாதம் நோட்டீஸ் பீரியடில் நான் என்னென்ன எனக்கு ஒர்க் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு இந்த கம்பெனி விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்கள தப்பாக பேசின ஸ்டாப்பும் பார்த்துட்டு, சாரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு அங்கேருந்து போவாங்க. இங்கே ரோகனும் பார்த்தீங்கன்னா ஆறுகிட்ட ஒரே ஒரு சான்ஸு கேட்க, இங்கே நம்ம ஆறும் பார்த்தீங்கன்னா விவான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ரோகனுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஒரே ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அங்கே ரோகனை அனுப்பி விட்டுட்டு இங்கே விவான் கூட ஜாலியாக இருப்பாங்க.